ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹேர் ஸ்டைலுக்கு உண்டான ரூல்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஃபோமில் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல்லாம் வந்து நீடில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்கும். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கு உடைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ட்ரையரில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஐகானிக் பிராண்ட். பார்த்தீங்கன்னா ஐகானிக். இதில் வந்து கூல் இருக்குது, ஹீட்டும் இருக்கும். ஸோ இந்த ட்ரையர் வந்து நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஹீட் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் கூல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நமக்கு வந்து ஹீட் வச்சுட்டு, இதுலேயே வந்து ஹை இருக்குது, லோவும் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது பிராண்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அயன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான், ஐகானிக் தான். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிகிரி சென்சியஸ் பார்த்தீங்கன்னா 110 235 வரைக்கும் இருக்கு. ஸோ நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா 220 வச்சாலே போதும். ஹீட் ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அயன் பண்ணும்போது 220 வச்சாலே போதும். இதுவும் ஐகானிக். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் இருக்கு, ஃபைபரும் இருக்கும். நமக்கு ஸ்டீல் இருக்கிறது நம்ம வாங்கிட்டோம்னா நமக்கு நல்லா இருக்கும். ஐகானிக் பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஐகானிக்ல எல்லாமே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரிம்பிங் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுக்கு அப்படின்னா, நம்ம ஹேர் வந்து எந்த அளவுக்கு நம்ம கிரிம்ப் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து ஹேர் நம்ம என்ன ஸ்டைல் பண்ணுறோமோ அதை வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கறது கிரிம்பிங்கில் தான் நமக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுலேயே அதே மாதிரியே தான் ஐகானிக் தான் ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதுலேயே 80 டிகிரியிலிருந்து 230 வரைக்கும் இருக்கும். இதுலேயும் நமக்கு 210 வரைக்கும் நம்ம ஹீட் வந்து வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு கை ஹீட் ஆகும். ஸோ அதுக்காக வந்து நம்ம க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொரு பிராண்ட் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பஞ்சிங் மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ஹை ஹீட் வந்து நமக்கு தெரியாது. ஸோ அது இதில் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம வந்து கை க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு தேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே பிராண்டு தான், ஐகானிக் தான். நம்பர் பார்த்தீங்கன்னா 22. இதுலேயே 29 இருக்குது, பெருசாக இருக்கும். இந்த கொஞ்சம் டேங்க்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இன்னும் நூடுல்ஸ் கேர்ள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 16. நம்பர் 16ல் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் கேர்ள்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பென்சில் சைஸில் தான் இருக்கும். அதில் சின்னதாக நூடுல்ஸ் கேர்ள்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து நார்மலாக இது இருந்தாலே நமக்கு எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ப்ரேயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹீட் ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு யூஸ் பண்ணிடணும். அதுக்கடுத்தது மூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறோம். இது நல்லா செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும். எந்த ப்ராடக்ட்டுமே முடிஞ்ச வரைக்கும் செக் பண்ணிக்கணும். ஸ்ப்ரே பொறுத்த வரைக்கும் நம்ம செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ஃபார்மேட் கொடுக்கும். ஸோ இதோட பேர் பார்த்தீங்கன்னா மெரினா கோல்டு. நெக்ஸ்ட்டு டெஸ்டிக் பவுட்ரு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேருக்கு வந்து வால்யூம் கொடுக்கும். நம்ம ஹேர் வந்து பேக் ஹோம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு ரஃப்பான ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுத்து நல்லா வால்யூம் வந்து நமக்கு நல்லா இது பண்ணி ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கறதுக்கு இது நல்லா சப்போர்ட் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேவில் பார்த்தீங்கன்னா இது வந்து செட்டிங் ஸ்ப்ரே. நம்ம ஃபேர் ஃபோம் பண்ணணுன்னே நம்ம செட்டிங் ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபேர் ஃபோம் வந்து நமக்கு இது கலையாமல் பார்த்துக்கிறதுக்கு செட் பண்ணி கொடுக்கறது தான் செட்டிங் ஸ்ப்ரே. இந்த ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணோம்னா நல்லா லாங் ஸ்டேவாக இருக்கும் நம்ம பண்ணுற பஃப் வந்து. நெக்ஸ்ட்டு ஷைனி ஸ்ப்ரே. இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஹேரெல்லாம் பார்த்தீங்கன்னா பேபி ஹேர்லாம் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே வந்து செட் பண்ணி நம்ம ஹேரை வந்து ஒரு ஷைனிங் ஃப்ளோர் லென்ஸில் கொடுக்கும். பார்க்குறக்கே ஒரு ஷைனிங்காக இருக்குது, லுக்காக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு தான் வந்து ஓசிஸ். இதோட பிராண்டு ஓசிஸ் தான். இதுவும் வந்து ஓசிஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூட் டச்சப்காக நம்ம வந்து லோரியல் பிளாக். இது வந்து ரூட் டச்சப்பில் ஸ்ப்ரே டைப்பு. இது வந்து நம்ம லைட்டாக ஸ்ப்ரே பண்ணோம்னா ரூட் வந்து நமக்கு வந்து ஹேர் இல்லை, க்ரோத் குறைவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு இது வந்து ஹேர் க்ரோத்துக்காக, ஹேர் அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறத வந்து இது பண்ணி காட்டும். ஹேர் இருக்கிற மாதிரி இது பண்ணி காட்டும். இது வந்து ஸ்ப்ரே டைப்பு. நெக்ஸ்ட் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபைபரில் வந்து பவுடர் டைப்பு இருக்குது. அதுவும் பிளாக் கலரே தான். இது ஹேர் ஃபைபர். இது வந்து பவுடர் டைப்பில் இருக்குது. நெக்ஸ்ட்டு லப்பர் பேண்ட் பார்த்தீங்கன்னா சின்னது இருக்குது, பெருசு இருக்குது. இதுக்கு வந்து பிராண்டெல்லாம் எதுவும் இல்லை. நம்ம ரெகுலராக வாங்குகிற ஷாப்பில் பிராண்டெல்லாம் நல்லாயிருக்கு அப்படிங்கிறப்ப ப்ராடக்ட்டு அந்த கடையில் நம்ம வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிளிப்பு பார்த்தீங்கன்னா இது செக்ஷன் கிளிப்பு, கொர்க்கட்டைல் கிளிப்புன்னு சொல்லுவாங்க. நமக்கு செக்ஷன் எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நம்ம செக்ஷன் எடுத்துகிட்டு ஹேர் வந்து ஃப்ரண்ட் வே பேக் வே தனியாக ஹேர் எடுக்கிறோம் இல்லையா, அப்போ வந்து கிளிப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிளிப்பு இது பார்த்தீங்கன்னா கர்லர் செட் பண்ணுறதுக்காக நமக்கு 2 சைஸில் இருக்குது. ஒன்று குட்டி பின்னு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெரிய சைஸு. இது வந்து நம்ம கர்லர் செட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கர்லர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம செக்யூர் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா நம்ம கர்லர் பார்த்தீங்கன்னா நல்லா லாங் ஸ்டேவாக இருக்கும். ஸோ இதில் 2 சைஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாபி பின்லேயே பார்த்தீங்கன்னா 2 சைஸ் இருக்குது. மினி சைஸ் சின்னது இருக்குது, பெரிய சைஸ் இருக்குது பாபி பின்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
சேஃப்டி பின்லேயே பார்த்தீங்கன்னா 2 சைஸ் இருக்கு. சின்ன சைஸ், பெரிய சைஸ். இது எல்லாமே நமக்கு வந்து பின் பாக்ஸ்ல கம்பல்சரி கண்டிப்பா தேவை. நெக்ஸ்ட் பட்ஸ் எதுக்காக அப்படின்னா, நமக்கு ஒரு ஐலைனருக்கு இது நம்ம எக்ஸ்ட்ரா வச்சிட்டோம் அப்படின்னா கூட அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்றதுக்காக நமக்கு எமர்ஜென்சிக்கு பட்ஸ். நீடில் பார்த்தீங்கன்னா நீடிலும் நமக்கு வந்து 2 சைஸ் தேவை. அதாவது நெத்திச்சுடி நம்ம செட் பண்றோம் அப்படின்னா சிங்கிள் ஸ்டாண்டா இருந்தாலும் 3 ஸ்டாண்டா இருந்தாலும் நமக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு. எதுக்கு 2 சின்ன சைஸும் ஒன்று வச்சுக்கணும், பெரிய சைஸும் ஒன்று வேணும். த்ரெட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்ல இருக்கு த்ரெட்டு. த்ரெட் கட் பண்ற ட்ரிம்மர் ஆர் சிசர் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணணும்னா நம்ம ஷாப்பில் ஆஃப்லைன் கோர்ஸ் போயிட்டுருக்கு, வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.